ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் உள்ள நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் அப்படிங்கிற யூனிட்ல இருந்து தான் எக்ஸசைஸ் சம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு பொம்மை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை 36 இயந்திரங்களை கொண்டு 54 நாட்களில் மகிழுந்து பொம்மைகளை உற்பத்தி செய்கிறது. அதே அளவிலான மகிழுந்து பொம்மைகளை 81 நாட்களில் உற்பத்தி செய்ய எத்தனை இயந்திரங்கள் தேவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு மகிழுந்து பொம்மை செய்யக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. அந்த ஃபேக்ட்ரியில் 36 இயந்திரம் வச்சு 36 இயந்திரத்தை வச்சு 54 நாட்களில் பொம்மை பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பொம்மை ஒரு 20 பொம்மை நம்ம வச்சுப்போம். அப்போ 20 பொம்மை வந்து 54 நாளில் 36 மெஷின்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதே அளவில் மகிழுந்து பொம்மை தான் பண்ணணும். ஆனால் எத்தனை நாளில் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 81 நாளில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு 54 நாளில் 20 பொம்மை பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து எவ்வளோ நாள் கொடுத்துருக்காங்க? 81 நாள் கொடுத்துருக்காங்க. இப்போவும் அதே 20 பொம்மை பண்ணினா போதும். அப்படின்னா எவ்வளோ மிஷின் வேணும் அப்படின்னு தான் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ நாள் வந்து இங்கே அதிகமாக இருக்குது. ஆனால் பொம்மையோட அளவு வந்து அதே தான். பொம்மை வந்து நாள் அதிகமாச்சுன்னா அதிகமான பொம்மை செய்ய சொல்லலை, அதே அளவு பொம்மை தான் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா எவ்வளோ இயந்திரம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு இந்த சம் பண்ணுறதுக்கு இது நேர் விகிதமாக எதிர் விகிதமாக நம்ம பார்ப்போம். பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்னெல்லாம் கொடுத்துருக்கோ அதெல்லாம் எழுதிக்கலாம். இப்போ இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, இயந்திரம் நாட்கள் கொடுத்துருக்கு. இப்போ 36 இயந்திரம் இருக்குது. எவ்வளோ நாள் கொடுத்துருக்காங்க? 54 நாட்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெண்டாவது 81 நாள் கொடுத்துருக்கு. எவ்வளோ இயந்திரம் நம்மளை கேட்டிருக்காங்க, அதை நம்ம எக்ஸ்ன்னு எழுதியிருக்கோம். இப்போ இங்கே என்ன இருக்குது? நாட்கள் வந்து அதிகமாயிருக்கு. நாட்கள் அதிகமாயிருக்கு. ஆனால் ரெண்டுக்குமே இப்போ இங்கே 100 பொம்மைனா இங்கேயும் 81 நாளில் 100 பொம்மை மட்டும் பண்ணினா போதும். அப்படிங்கும்போது நாட்கள் அதிகமாயிருந்துன்னா அதே அளவு பொம்மை பண்ணுறதுக்கு இயந்திரம் வந்து நமக்கு இதை விட கம்மியான இயந்திரம் இருந்தாலே போதும். இப்போ நாட்கள் அதிகமாச்சுன்னா இங்கே பொம்மை பண்ணுறதுக்கான இயந்திரம் நமக்கு கம்மியாகவே போதும். இப்போ இங்கே 1 அதிகமாகிருக்கு, 1 குறைஞ்சிருக்கு. இப்போ 1 அதிகமாக 1 குறைஞ்சி இருந்ததுன்னா இதை என்ன சொல்லுவோம்? எதிர் விகிதம். இப்போ எதிர் விகிதத்துக்கு ஃபார்முலா என்னன்னா, x1 y1 ஈக்குவல் டு x2 y2. இல்லை இருக்கிற இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுப்போம், இது வந்து ஒய்னு எடுப்போம். அப்போ இது எக்ஸாக இருந்ததுன்னா இது வந்து x1, இது x2. இப்போ இது ஒய்யாக இருந்ததுன்னா இது y1, இது y2. ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ x1 வேல்யூ 36, y1 வேல்யூ 54 ஈக்குவல் டு x2 வேல்யூ x, y2 வேல்யூ 81. இப்போ எக்ஸோட வேல்யூ தான் வேணும். இதெல்லாம் இங்கே கொண்டு போனோன்னா 36 × 54, இந்த 81 இங்கே வரும்போது டிவைடடில் வரும். 1 ஈக்குவல் டு எக்ஸ். இது நம்ம 9 டேபிளுக்கு கேன்சல் பண்ணோன்னா 9, இங்கே 4, இங்கே வந்து 6. இப்போ எக்ஸோட வேல்யூ 24. இப்போ இந்த மாதிரி சம் இருந்துச்சுன்னா எதிர் விகிதமாக இருந்ததுன்னா ஃபார்முலா போட்டு பண்ணுறது இதுதான் அதோட ஃபார்முலா. இப்போ ஃபார்முலா இல்லாமல் ஷார்ட்கட்டில் பண்ணுறதுனா எதிர் விகிதமாக இருந்தால் என்ன பண்ணணும்னா, இந்த எதிரில் இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் போதும். இப்போ நமக்கு திடீர்னு ஃபார்முலா மறந்துடும். அப்போது எதிர் விகிதம்னு தெரிஞ்சுன்னா நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், அந்த எதிரில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணாலே நம்ம போதும். இப்போ எதிரில் என்ன இருக்குது? அதே தான் வரும். இதில் 36 54 இருக்குது. அப்போ 36 × 54 ஈக்குவல் டு எதிரில் என்ன இருக்குது? எக்ஸ் டு 81. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 24. இதுதான் ஷார்ட்கட். ஓகே, இந்த மாதிரி அப்போ சம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஃபார்முலா படி பண்ணுறதை நம்ம பார்த்தோம். ஷார்ட்கட் படி எப்படி பண்ணுங்கிறத பார்த்தோம். இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.